பயப்படாத, நீ ஆன முடியாம வந்தானே. ஆமா ஆமா, ஆட்டா ஊட்டு தேடும், பயமா இருக்கு. அழாத, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். என்னையா இங்கே இறக்கி விட்டுட்ட? இங்கேருந்து நீ போ, நான் எல்லையிலே நினைக்கிறேன். வீட்டுக்கு வா, ஆத்தா கிட்ட சொல்லி ஆப்பம் பணியாரம் சுத்து தர. உங்க அம்மா தான் எனக்கு தினம் கொடுக்குது. சரி சரி, நீ போ. ஏன் ராசா நின்றுட்ட? எனக்கு பயமா இருக்கு. அதான் ஊர் வந்துடுச்சு, என்ன பயம்? உன்கிட்ட அருவா இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? உனக்கு அருவா தானே வேணும்? இந்தா பொடி. இப்போ பயம் இல்லையா? போ. எல்லாம் நீ கொடுக்குற செல்லண்டி. குழந்தையா லட்சணமா வளர்த்தாதானே? கருப்பா, என் பிள்ளைய காப்பாத்தப்பா. வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இப்ப கருப்பா சிவப்பானா வந்துடுவானா? அண்ணே, ஊரு பூரா தேடிட்டேன், எங்கேயும் காணோம். ஒருவேளை கருப்பு கோயில் போயிருப்பானா என்னவோ? சொல்ல தெரியுது இல்ல, போய் பார்க்க வேண்டியதானே. ஏன் தனியா போறதுக்கு பயமா இருக்குதோ? வாங்க. எங்கடா கண்ணு போயிருந்த? இப்படியா சொல்லாம கொல்லாம போறது? நாங்களாம் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? கண்ணு ராசா, ஏன்னா அவன் என்னமோ கண்ணு மூக்குன்னு கொஞ்சம் இருக்கா, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறிய. அவனை நாலு சாத்து சாத்துடா, அப்ப அந்த பையன் வீட்டுக்குள்ள அடங்கி இருப்பான். ஐயோ வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. போவியா 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 சொல்லுங்க. போவியா 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 போவியா. என்னடா அது அருவா? யார் கொடுத்தது? ஒருத்தர். ரசே, என்னடா உன் மேல சந்தன வாசம் வீசுது? ஆத்தா, நானும் மிட்டாய் மணியை விளையாட போனோமா, அவன் கருப்பு கோயில் போய் ஒரு மணி எடுத்துட்டு வரைய பந்தாயம் போட்டான். நானும் போனேன்னா எனக்கு பயமா இருந்தது. ஓடி போனேன்னா பறவை மீச வச்சால வந்தாங்களா, அவங்கன்னா என்னை தூக்கிட்டு வந்து இந்த ஊருக்குள்ள விட்டாங்க. யாரு அவரு? தெரியல. அவர் தான் உடம்பு பூரா சந்தனம் பூசிட்டு இருந்தாரு. இந்த அருவாள் கூட அவர் தான் குத்தாரு. எங்கடா அவரு? அவரு ஊரலே நிக்கிற சொன்னாரு.
ராசு, நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கியா? அந்த கருப்பு சாமியே உனக்கு துணையா வந்திருக்காரு. இது அருவா இல்லை, கருப்பு சாமி. இது இருக்கிற இடத்துல ஒரு குறையும் வராது. உழுந்து கும்பிடு ராசு, உழுந்து கும்பிடு, கும்பிடுப்பா. கருப்பா, என் பிள்ளைக்கு துணையா வந்திருக்கப்பா. கருவேப்பிலை கொத்தாட்ட ஒன்னே ஒன்று வளர்த்து அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான். அதுவும் கருப்பு சாமி முன்னாடியே செத்து கிடக்கும். என்ன ஆன முடியார என்னென்னவோ நடக்குது, ஒன்றும் புரியல. எனக்கு நான் புரியல. ஆனை கட்டி இழுத்தாதான் இந்த மணியை அடிக்க முடியும்பாங்க. இதையும் ஒருத்தன் அடிச்சிருக்கானே, எவனா இருக்கும் அது? எல்லாம் இந்த கருப்பு சாமியை தான் இருக்கும். சும்மா இருங்கப்பா. கருப்பு சாமி தான் காவல் தெய்வம், அது இதுன்னு பெருசா பேசுறீங்க. அப்புறம் அதையும் கொலை செய்யணும். இல்லே, இந்த கருப்பு சாமி சமாச்சாரமே அப்படித்தாண்டா, ஒன்றும் விளங்காது. ஆமா, கடவுளை பத்தி இப்படி பேசிதான் நம்ம நாட்டிய குட்டிச்சோராக்க இருக்கும். ராஜேந்திரா, நாட்டை விடு, உங்க குடும்பத்தையே எடுத்துக்க, உனக்கு புரியும். நிச்சயமா ஏதோ விஷயம் இருக்கு. கருப்பு தான் புரிய வைக்கணும். சாமி, இது என்ன சோதனை? ஒண்ணுமே புரியலையே. ஊருக்குள்ள களவாணி வந்துட்டாங்க. எல்லா ஊர்லயும் தேடிட்டு போயிட்டாங்க. என்னலே? உங்க வீட்டு கஜானால இது இருந்துச்சான், அத்தாச்சு குத்துடுச்சு. என்ன பிள்ளை, களவாணிங்க வந்துட்டு போனாங்களாம்ல, நீங்களா என்ன கவுந்தடிச்சு படுத்து கிடந்தீங்களா? இல்லப்பா, தெருமுனையில கூட்டமா நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ கொல்லபுரமா உள்ள வந்து எல்லாத்தையும் தாளிச்சிட்டாங்களாக்கோ? அப்பா, உள்ள எல்லாத்தையும் ஒழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. ஒரு பொட்டச்சி கூடவா உள்ளுக்குள்ள இல்லாம போயிட்டீங்க? இல்லைங்க, கோவிந்தனோட ஆத்தா அந்த களவாடி பசங்களை பார்த்துருக்கா. அந்த படுபாவை பசங்க அந்த பொம்பளை நல்லா அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. நாசமா போறவனுங்க. பொட்ட பசங்க. இனிமே பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. போலீஸ் கிட்ட தான் போகணும். எங்க யாரும் எதையும் தொடாதீங்க. அப்பா, இப்போவே மணி 3. இந்த நேரத்தில் ஸ்டேஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட 20 மைல் போறதுக்குள்ள விடிஞ்சிடும்ப்பா. விடிஞ்சிரன்ல, விடிஞ்ச போலீஸை பார்க்கலாம். இல்ல ஸ்டேஷன்ல இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போவோம். ஐயா,
என் வீட்டில் பாத்திரம் படங்களாம் திருட்டு போயிடுச்சு ஐயா. ஐயா கசாப்பு காய்க்கு ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்கய்யா. பழப்பே போச்சுயா. நீங்க தான் காப்பாற்றணும். அவையா ஐயா நீங்க தான் காட்டணும் ஐயா. வாங்கய்யா கொஞ்சம் வாங்கய்யா ஐயா. வாங்கய்யா ஐயா. வாங்கய்யா கொஞ்சம் வாங்கய்யா. லக்ஷ்மி, உங்க அக்கா கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த 100 பவுன் நகைகளை அந்த களவாண்டி பசங்க தூக்கிட்டு போயிட்டானுங்களம்மா. ரத்னா, ஓ வரதட்சணைக்கு நாங்க என்னம்மா பண்ண போறோம்? வாட் நான்சென்ஸ்! இவ்வளோ படிச்சிருக்கீங்க, பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? டாக்டர் ப்ளீஸ் என்னை காப்பாற்றாதீங்க. நான் உயிர் வாழ விரும்பல. அடடடடா, இப்படியெல்லாம் பேசப்படாதுப்பா. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. இதை பாருங்க சார், மனசு போட்டு அலட்டிக்காதீங்க. உங்க பிரேமா யாரு, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போய் பேசி பார்க்குறேன். உங்களால முடியாது டாக்டர். அவங்க அப்பா ஒரு மோசமான என்னை பற்றி இல்லாத போலாம் சொல்லி என் பிரேமா மனசை மாற்றிட்டான். அவளை என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டான். மறந்துட வேண்டியது தானே, ஏன் இன்னும் அவளே நினச்சிட்டு இருக்கீங்க? முடியலையே, அதான் விஷத்தை குடிச்சிட்டேன். சரியான இடிட்டா இருக்கான். இல்ல உன்னை விரும்பாத பொண்ணை மறந்துருப்பா. அதானே, வேற பொண்ணா கிடைக்காது. முடியாது. இல்லை கிடைக்காதான், பாத்துக்குப்பா. ஹாய். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க ரத்னா. வேற பொண்ணே கிடைக்காத என்னன்னு, ஆழமாக காதலிச்சிருந்தா தானே காதலோட வலி என்னன்னு தெரியும். ஹலோ அரவிந்த், திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டல். இங்க நீங்கெல்லாம் ஹவுஸ் சர்ஜன்ஸ். ஐ எம் யுவர் சீஃப் டாக்டர். மறந்துட்டீங்களா? டியூட்டியில் இருக்கிறப்போ பர்சனல் விஷயம்லாம் நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. அதான் ரூல். என்கிட்ட சொல்லி நான் உனக்கா பேச மாட்டேன். லுக் ரத்னா, அரவிந்த் உன்ன லவ் பண்றான், இது உனக்கே தெரியும். 3rd இயர் MBBSல இருந்து உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டாடா? 2nd இயர் MBBSல இருந்து உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே. இவன் விஷயத்துல ஏமா நீ ஒரு புரியாத புதிரா இருக்க? ஏன்டா? லவ் லெட்டராவது எழுதிருக்கியா? அதான் ப்ராப்ளம் அங்கதான் இருக்கு. அப்ரோச்சே சரியில்லை. ஏமா, முன்ன பின்ன தெரியாத ஒரு பேஷண்ட் அவனையே அவன் காதலியோட ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ற. அவன் நம்ம அரவிந்த் அவனுக்கு ஒரு எஸ் ஆர் நோ ஏமா சொல்ல மாட்டேங்கிற? ஒய்? இதே கேள்வியை தான் டாக்டர் நானும் 1000 டைம்ஸ் கேட்டுட்டேன். பேரு தான் டியரஸ்ட் ஃப்ரெண்டு. இல்லையே, உன் பேர் ரீனா இல்ல? டாக்டர் நந்தா, அறுக்காதீங்க. நீங்க டியூட்டியில் இருக்கீங்க, இல்லைன்னா எதாவது பண்ணிடுவேன். ஓகே, இது பாருமா ரத்னா, அரவிந்துக்காக நான் வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்கலாம். நினைச்சாலும் தப்பு இல்லை. என்னோட சர்வீஸில் நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ், நர்சஸ், ஹவுஸ் சர்ஜன்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் பல கல்யாணங்களை நானே முன்னால் நின்று நடத்தி வச்சுருக்கேன். உங்கள் கல்யாணத்தையும் நடத்தி வைப்பேன். ஆனால் அதுக்கு முதல் குவாலிஃபிகேஷன் நீ லவ் பண்ண மாட்டேங்கிறியே. ஏம்மா, அரவிந்துக்கு என்னம்மா குறைச்சல்? ஹீ இஸ் யங், எனர்ஜெட்டிக், இன்டெலிஜென்ட், பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் பர்சனாலிட்டியாகவே இருக்கான். ஆமாம் டாக்டர், இதே அரவிந்த் மட்டும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் 3 குழந்தை பெற்றிருப்பேன். 3? ஃபேமிலி பிளானிங்லாம் கிடையாதா? மறுபடியும் சொல்கிறேன், டியூட்டியில் இருக்கீங்க. என் விஷயத்தை விட்டுட்டு இவங்க விஷயத்தை பாருங்க. சரி சரி, உன் விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். ரத்னா. டாக்டர் ரீனா ப்ளீஸ், ரத்னா வற்புறுத்தாதீங்க. அவங்களாம் என்னை பார்த்து நான் உன்னை விரும்புகிறாருன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டேய், நான் உனக்காக தானடா பேசிகிட்டு இருக்கேன். பின் ஏன்டா குறுக்க நீ வந்து பேசிகிட்டு இருக்க? பாருமா ரத்னா. டாக்டர் ப்ளீஸ், அவங்கள விட்டுருங்க. உருப்பட மாட்டா நீ, உருப்படவே மாட்ட. சாரி ரத்னா. ஹலோ அரவிந்த், அவள் பாட்டி வர வரைக்கும் ஒன்றுமே சொல்லலாம், என்ன பண்ணுவேன்? வெயிட் பண்ணுவேன். கேட்டுதா? வெயிட் பண்ணுவானா? தாயம்மா, துணி போட்டிருக்கேன். கல்பனா, இன்னைக்கு உனக்கு டியூட்டி வார்டு நம்பர் 10ல தானே? ஆமா.
அந்த சூசைட் பேஷண்ட் கிட்ட எப்பவுமே ஒரு ஆள் இருக்கணும். சரி, பார்த்துக்க. குட் நைட். குட் மார்னிங்னு சொல்லு. என்ன பெருமூச்செல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அங்கே ஹாஸ்பிட்டலில் மூச்சை கடுகடுன்னு வச்சிருந்தேன், இங்கே ஹாஸ்டல் ரூம் வந்ததும் காதல் ஏக்கத்தில் பெருமூச்சு வருதா? ஏன்டி இப்படி ஹிப்போக்ரட்டா இருக்க? இந்த ரியாக்ஷனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாயை திறந்து பேசேன்டி. நான் தான் உயிர் தோழியாச்சே. உயிரை எடுக்கிற தோழியும் கூட. நான் உயிர் எடுக்கிறேனா? அம்மா தாயே மெடோனா, நான் உயிர் எடுக்கிறேனா? நீயே கேளு. ஏய், ஒன்று கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. அரவிந்த் கிட்ட என்ன குறை இருக்குன்னு நீ நினைக்கிற? குறை இருக்கிறதா நான் சொன்னேனா? அப்புறம் ஏன்டி இப்படி கழுத்தா இருக்கிற? அம்மாடி, சஸ்பென்ஸ்லேயே வச்சு கொல்லாத. அப்புறம் நான் செத்தேன், ஆவியா ஒன்னையே சுற்றி சுற்றி வருவேன். ஜாக்கிரதை. சிரிக்காத. ஒன்று அப்படியே குத்திடுவேன். ஏய், அரவிந்துக்கு என்னடி குறைச்சல்? அழகா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க அப்பா அப்ஜெக்ட் பண்ணுவான்னு பயப்படுறியா? அப்ப யாருக்குடி பயப்படுற? நான் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன், அங்க வார்ட்ரோப்ல நெருப்பு கோழி மாதிரி தலையை நோச்சிக்கிட்டா என்ன அர்த்தம்? சொல்லுடி, அப்படி உள்ள என்னதான் இருக்கு? என்னடி கத்தி சுத்தி எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க? இது எங்க குலதெய்வம், அதுக்கு தான் நான் பயப்படுறேன். குலதெய்வமா? ஆமா. நீ காதலிக்கிறதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? காதலிச்சா உங்க குலதெய்வம் வந்து கொலை பண்ணிடுமா? ஆமா, பண்ணிடும். பர்மிஷன் இல்லாம எது பண்ணாலும் சாமி தண்டிச்சிடும்.